ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தீபா என்கடி. நம்ம இப்போ வந்து பிரபலமான ஒரு சேனலில் உள்ள நேற்று உள்ள ஷோவோட நேற்று நடந்த கிளிப்பிங்கை பற்றி தான் பேச போகிறோம். எபிசோடை பற்றி பேசலாம். என்னென்னா அதில் உள்ள என்னோடய கருத்தை மட்டும் நான் இப்போ ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எப்படின்னா கார் டாஸ்க் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து பாரு, சாண்ட்ரா, கமருதீன் இந்த 3 பேருக்குள்ளே நடக்கிற சுச்சுவேஷன் அந்த சம்பவம் தான். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க பாரு தான் ஏதோ பேரை சொல்லி சாண்ட்ராங்கிற பேரை ஆரம்பித்து அதை அப்படி கையில் பிடிச்சி இப்போ கமருதீன் சொல்கிறாரு ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிறாங்க. ஸ்கேம் பண்ணுற மாதிரி, இன்னும் பொய்யா ஒரு இது பண்ணுற மாதிரி, அங்கே ஒன்று பேசிட்டு இங்கே ஒன்று பேசுகிற மாதிரி பாரு வந்து கமருதீனை ஏற்றி விட்றாங்க. உடனே கமருதீன் பாஞ்சிடுறாரு. உடனே ஸ்கேம்ட்ரான்னொடனே சாண்ட்ராக்கு கோவம் வந்து காமுருதீன் அப்படிங்கிறாங்க. காமுங்கிற பேர் சொல்கிறாங்க. எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். காமுங்கிற பேர் சொன்னோன்னே அவருக்கு கோபம் வந்துட்டு. ஏன்னா அவர் எப்படின்னா அவரை பற்றி தப்பான எந்த கருத்துமே வெளியில் போய் அவரை வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவர் மைண்டில் உண்டு. இப்போ நம்மளை யாரும் எதுவும் தப்பாக சொல்லி அது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகி தப்பான கமெண்டில் கருத்தில் போயிடும், நம்ம பேர் தப்பாக அடிபட்டுருங்கிற ஒரு இதுலேயே. அதுலேயும் மோஸ்ட்லி பொண்ணுங்க வந்து பொண்ணுங்கிறத கருத்தை நம்ம பொண்ணுங்களை பார்க்குறான், சைட் அடிக்கிறான், லவ் பண்ணுறான், பொண்ணுங்களை இது பண்ணுறான் அது பண்ணுறான்ட்டு நம்ம மேலே ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது. அதனால் இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவருக்கு உடனே கோவம் வந்துடுது. அவர் என்ன பேசுகிறான்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் தெரிஞ்சு தான் பேசுகிறாரு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு பேசுகிறாரு. ஆனால் அது பேசி முடிச்சப்பறம் மன்னிப்பு கேட்குறாரு. இதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பு தான். ஆனால் பேசுகிறதுலாம் கரெக்டாக தான் பேசுகிறாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு சேதுபதி சொல்லி நீங்கள் சண்டை போடுங்க பிரச்சனை இல்லை, ஆனால் பாயிண்ட்டாக பேசுங்க. அவருக்கு என்ன தோணுமோ, அவரால் என்ன யோசிக்க முடியுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக பேசிடுறாரு. வேறு எதை பற்றியும் பேசுகிறதில்ல. கரெக்டாக அந்த பாயிண்ட்டு அவருக்கு தோன்ற பாயிண்ட்டை மட்டும் பேசி சண்டை போடுறது ஒரு இதுன்ட்டு. இப்போ என்னென்னா இப்போ இந்த இடத்துல இப்போ பாரு வெளியே போயிட்டாங்க காரை விட்டு. இப்போ சாண்ட்ராவும் கமருதீன் மட்டும் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ என்னென்னா இடையில ஒரு எப்பவும் கொளுத்தி போடுற மாதிரி பார்வதி கொளுத்தி போட்டாங்க, இவர் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டார். இதான் நடக்குது. என்ன தான் நடந்தாலும் சண்டை வந்து வாய் சண்டையிலே போயிருக்கலாம். ஏன்னா வாடி போடின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதே இடத்துல தான் அவர் அக்கான்னு பேசிகிட்டு இருந்தார். அவங்களுக்கும் ஒரு அக்கா இருக்குது, அக்காவும் உள்ளே வந்துட்டு போனாங்க. அக்கான்னு பேசிகிட்டு இருந்தார். அவங்க அக்கா சொல்லி தான் பாரு கூட சண்டை போட்டார். அப்புறம் அவரால் பாரு கூட பேசாமல் இருக்க முடியல, பாருவுக்கும் கமருதீன் கூட பேசாமல் இருக்க முடியல. அதனால் 2 பேரும் ஏதோ ஒரு இதில் அவங்களே சும்மா ஏதோ சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு அதில் இடையில சாண்ட்ரா பலிக்கடை ஆகினாங்க. இப்போ என்னென்னா இப்போ ஒருத்தர் 2 பேர் லவ் பண்ணுறாங்களோ, ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம வந்து தலையிடவே கூடாது. உனக்காக நான் பேசுகிறேன், அவனுக்காக நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி பேசவே கூடாது. என்னென்னா நல்லா பாரு கூட சுற்றி சாண்ட்ராவும் கொஞ்சம் விஷயம் சொல்லியிருக்காங்க கமருதீனை பற்றி. அவன் அப்படின்ட்டு அந்த சப்போர்ட் பண்ணுறன்ட்டு போய் இது பண்ணதில் இப்போ அவங்க கட்டவெல்லாம் ஆகிட்டாங்க, சாண்ட்ரா கட்டவெல்லாம் ஆகிட்டாங்க. அதனால் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. எல்லா ஹவுஸ் மாதிரி இருக்காங்க. யாராவது போய் சப்போர்ட் பண்ணுறாங்களா? இது என்னென்னா இப்போ இடையில ஓட்டிங் நடந்துச்சு. அந்த ஓட்டிங்கில் வந்து சாண்ட்ராக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் வந்து பாரு. இந்த டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு கிடைக்கக்கூடாது, அதுக்கு தகுதி இல்லாத ஆள்னு எல்லாரும் சாண்ட்ராவை சொன்னோன்னே அவங்கள சொல்லாத ஒரே ஆள் பாரு. ஆனால் சாண்ட்ராவும் ரொம்ப சூப்பர் கேரக்டர்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஃபேவராக நடந்துச்சுன்னா அவங்க நல்லா மூடில் இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அவங்க கேரக்டரும் மாறும். அவங்களும் ஒன்றும் மற்ற ஹவுஸ்மேட் மாதிரி நல்ல கேரக்டர்னு சொல்லலை, எப்படி சொல்கிறது, நல்ல குணம் உள்ளவங்க எல்லாம் ஒன்று தான். இருந்தாலும் நல்ல மைண்ட் செட் உள்ளவங்க கிடையாது, அந்த மாதிரி தான். அதனால தான் அவங்களுக்கு டக்குன்னு எது சொன்னாலும் டக்குன்னு அவங்களுக்கு பற்றிக்கிது. அவங்களாலையும் ஏற்றுக்க முடியல. என்ன கருத்து நம்ம சொன்னாலும் அவங்களாலையும் ஏற்றுக்க முடியறதில்ல. அதனால் அதுதான் இந்த மெயின் ப்ராப்ளமே. இப்போ அந்த பாரு வந்து அந்த கேள்வி கேட்டதுக்கு பாரு சப்போர்ட் பண்ணதுனால தான் பாரு கூட சாண்ட்ரா சேர்ந்தாங்க. அப்புறம் சேர்ந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் பாருவும் கமருதீனும் பிரிஞ்சிருக்க முடியும்னு அவங்க சேர்ந்தோன்னே இவங்க தனியாக வந்தோடனே என்னென்னா இவ்வளோ சொல்லி நம்ம ஏற்றி விட்டோம். அவள் போய் பாரு வந்து கமருதீன் கூட பேசிட்டு மறுபடியும் அந்த லவ் கேம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறது. சொன்னோடனே சாண்ட்ராவுக்கு பிடிக்கல. இதான் ஒரு விஷயம். நம்ம சொல்லியும் கேட்கலைங்கிறது அந்த வெஞ்சன்ஸு இருக்க தான் செய்யும். அந்த
குணம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சாண்ட்ராவை பற்றி. நம்ம கனி கூட பிரச்சனை நடந்துச்சு. கனி பிரச்சனையில் கனியே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஏதோ அம்மா பிள்ளைங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அது நம்ம எவ்வளோ சொல்லியும் ஒத்துக்காத மைண்டில் இருந்தாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு கொடூரமான ஒரு இதில் தான் இருந்தாங்க. அவ்வளோ பழி போட்டாங்க. இப்போ கனி அழுதுமே அவங்க கேட்கல. அதனால் சாண்ட்ரா ஒன்றும் ரொம்ப பெரிய நல்ல மனசு படைத்தவங்களாம் கிடையாது. அவங்களும் அந்த குணம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இந்த கார் டாஸ்கில் கமருதீன் இந்த தவறான வார்த்தைகள் பேசியிருக்க வேண்டாம். சாண்ட்ராவும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம். வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். காமங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் மற்றபடி பொறுக்கின்னு கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணியிருந்தோன்னா கமருதீனும் மறுபடியும் அந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து வச்சுருக்க மாட்டார். வேறு எந்த பாயிண்ட். சாண்ட்ராவும் வார்த்தை விட்ருக்காங்க. அதுக்கு மேலே கமருதீன் கொஞ்சம் ஓவராக வார்த்தை விட்ருக்காரு. கொஞ்சம் அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த டோரை நல்லா தான் இருந்தாங்க. பார்வதி வாய் சும்மாவே இல்லை. ஏற்றி விட்டு அவளுக்கு பார்வதிக்கு திருப்பி அந்த இதை பேசி நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே சாண்ட்ரான்ட்டு என்ன பண்ணலான்ட்டு யோசித்து டக்குன்னு டோரு டோரை கழட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு இதை கிளப்புனாங்க. உடனே இதான் சாக்குன்னு கமருதீனும் பாஞ்சிட்டார். ஏற்கனவே சண்டை போட்டிருக்காங்க. கமருதீனும் பாஞ்சிட்டார். பாஞ்ச உடனே பாரு தள்ளுறாங்க. பாரு முக்கால்வாசி தள்ளிட்டாங்க. அப்புறம் கமருதீன் அவங்கள மிதிச்சாங்களா இல்லைன்னா டோரை ஓப்பன் பண்ணி டோரில் மிதிச்சாங்களா, அதெல்லாம் நம்ம கேமராவில் பார்க்கல. டோரை மிதிச்சாங்களான்னா சாண்ட்ரா மிதிச்சு தள்ளினாங்களா என்னன்னு தெரியாது. என்ன பண்ணியிருந்தாலும் தப்பு தான் அந்த சம்பவத்தில் நடந்ததில். ஆனால் மெயின் அக்யூஸ்ட்னு பார்த்தோம்னா பாரு தான். 2வது அக்யூஸ் தான் கமருதீன். ஏன்னா ஏற்றி விட்டது நம்ம சட்டத்திலே இருக்குது. தப்பு செஞ்சவனோட தப்பு செய்ய தூண்டினவன் மேலே தான் தண்டனை அதிகங்கிறது. அதைப்படி பார்த்தா பாரு தான் மெயின் அக்யூஸ்ட்டு. இவர் ஒரு இதுதான், எப்படி சொல்கிறது, ஒரு அம்பு தான் எய்தவங்க பாரு. இதுதான் என்னோடய கருத்து. ஆனால் இப்போ தப்பு தான். அவங்க மன்னிப்பு கேட்டாலும் அந்த இது ஆகாது. வெளியிலையும் அவர் ப்ரெஸ் மீட் போட்டு பிரஜன் வெளியே இது பண்ணிகிட்ருக்காரு. நான் உள்ளே வந்தால் இப்போ கமருதீன் இருக்கக்கூடாது, இருந்தான்னா அது வேறு நடக்கிறதே வேறு. அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு என்னென்ன நடக்கும்னு இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடக்கத்தான் எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க. கான்ட்ராக்ட் போட்டு சம்பளத்துக்கு தான் உள்ளே போய் வேலை பார்க்குறீங்க. இவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறதோ கொடுக்குறதோ அதெல்லாம் நம்மளுக்காக தான். அவங்க பெரிய ஆள், அவங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்காக தான். நம்மளுக்கு இது பண்ணுறதுக்காக தான். மற்றபடி உள்ளே போய் எதுவும் பண்ண முடியாது. யாரையும் எதுவும் பண்ண முடியாது. அவர் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்து அவங்கள கூட்டு போயிருக்கணும். பிரஜின் இருந்திருக்கணும் சாண்ட்ராவுக்கு பதிலாக. பிரஜின் போனது தப்பு. இப்போ சாண்ட்ரா ஒரு இருக்கிறதுலே வீக்கான கண்டஸ்டன்ட். என்ன சொன்னாலும் அழுதுருவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு எதிராக என்ன சொன்னாங்களும் அழுதுருவாங்க. அது கரெக்டாக தப்பு அதெல்லாம் இல்லை. ஏதாவது ஒன்று சொன்னால் அழுது அந்த கேமே மாற்றி விட்ருவாங்க. இதுதான் சாண்ட்ரா. ஆனால் நேற்று பண்ணது கமருதீன் பண்ணது தப்பு தான். இதுதான் என்னோடய கருத்து. தேங்க்ஸ் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.